எப்பல்லாம் கோஸ ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வரோமோ, அப்பல்லாம் அத்தை அத வச்சு சூப்பரான கோஸ் சாம்பார் செஞ்சுடுவாங்க. சாப்பிடவே செம்ம டேஸ்டியா இருக்கும். இதுவரைக்கும் செஞ்சது இல்லன்னா, கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காம சேவ் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு குக்கர்ல 1 கப் துவரம் பருப்பு, 1 1/2 ஸ்பூன் பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவி, கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து, தண்ணி ஊத்தி, மூடி போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில 2 கரண்டி எண்ணெய் ஊத்தி, 5 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், 10 பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு, இது கூடவே கட் பண்ண கோஸையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்ப இது கூட கொஞ்சமா உப்பு, ஒரு தக்காளி, கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 3/4 கிளாஸ் தண்ணி ஊத்தி 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்ப கோஸ் நல்லா வெந்தக்கப்புறம் வேக வச்சிருந்த பருப்பை நல்லா மசிச்சு இது கூட சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டில 2 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து கொஞ்சமா கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் சீரகம், 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிட்டா செம டேஸ்டியான கோஸ் சாம்பார் ரெடி.